நாகை சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் பொதுமக்களுக்கு தீபாவளி பண்டிகை வாழ்த்து தெரிவித்து தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பாக கொண்டாட அறிவுறுத்தினார். நேசத்திற்குரிய நாகப்பட்டினம் தொகுதியில் வாழக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் எனது மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கொரோனா தொற்று நோய் இன்னும் முடிவுக்கு வராத ஒரு சூழலிலே இந்த பண்டிகையை நாம் கொண்டாடும் பொழுது அரசு வழிகாட்டியிருக்கக்கூடிய அனைத்து விதிமுறைகளையும் தயவு செய்து பின்பற்றி நீங்கள் எல்லோரும் இந்த பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முகக்கவசங்களை அணிதல், தனிமனித இடைவெளியை பின்பற்றுதல், கை கால்களை அடிக்கடி கழுவிக்கொள்ளுதல் போன்ற அரசுடைய இந்த வழிகாட்டல்கள் இந்த நேரத்திலே மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. நீங்கள் அனைவரும் நண்பர்களோடும் குடும்பத்தினரோடும் உறவினர்களோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழுமாறு அன்போடு வாழ்த்துகின்றேன். நன்றி. நாகை வெளிப்பாளையம் அருள்மிகு ஆனந்தவள்ளி அம்பாள் உடனுறை ஸ்ரீ அகத்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நாளை குரு பெயர்ச்சி விழா நடைபெற உள்ளது. ஸ்ரீ குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதனை முன்னிட்டு குரு பகவானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகளும் நட்சத்திர பரிகார சாந்தி ஹோமங்களும் நடைபெற உள்ளன. பொதுமக்களுக்கு சுவாமி தரிசனத்திற்கு மட்டுமே அனுமதி எனவும் பரிகாரம் மற்றும் அர்ச்சனைகளுக்கு அனுமதி கிடையாது என மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் விடுமுறையை கழிக்க சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள மயூரநாதர் ஆலயம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற பழமை வாய்ந்த ஆலயமாகும். இங்குள்ள காவிரி கரையில் அம்பாள் மயிலாக இறைவனை பூஜித்ததாக வரலாறு. காவிரியில் ஐப்பசி மாதம் கங்கை முதலான புண்ணிய நதிகள் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டதாக ஐதீகம். இதனை முன்னிட்டு ஐப்பசி மாதம் 10 நாட்களும் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள அனைத்து ஆலயங்களின் சுவாமி அம்பாள் காவிரி கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா தொற்றால் திருவிழாக்களுக்கு தடை உள்ளதால் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழா அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆலயத்திற்குள்ளேயே சுவாமிகள் கோயில் பிரகாரங்களை சுற்றி வந்து தீபாராதனை செய்யப்பட்டு அஸ்திர தேவர் மட்டும் காவிரிக்கு எடுத்து செல்லப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. அவ்வகையில் 7ஆம் திருநாளான இன்று திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதனையொட்டி மயூரநாதர் அபயாம்பிகை வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினர். ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் ஓத மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் மயூரநாதர் அபயாம்பிகை திருமண கோலத்தில் மாலை மாற்றுதல் நடைபெற்றது. உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான பிரசித்தி பெற்ற கடைமுக தீர்த்தவாரி 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. देशोऽयं शोभयिता सज्जना सुतिर्भया
நேயர்களை இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.